அண்மை செய்தி. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பள்ளிகளில் உறுதிமொழி எடுக்க சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக மாணவர்களை உறுதிமொழி எடுக்க சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் உறுதிமொழி எடுக்க சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை செய்தியாளர் முத்துப்பழமதியிடம் கேட்கலாம். முத்துப்பழமதி, கூடுதல் விவரம் என்ன? சபிக், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1967 பள்ளிகள் மொத்தம் இருக்கு. இந்த பள்ளிகளில் தான் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பாதுகாப்பான முறையில், அதாவது சுற்றுச்சூழல் கேடு இல்லாத முறையில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தியும் உறுதிமொழி எடுப்பதற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்காரு. அதாவது தமிழக கல்வித்துறையும் அதே போல மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இணைந்து 10 உறுதிமொழிகளை மாணவர்கள் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நேற்று முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை, குறிப்பாக இன்று அதிக அளவிலான பள்ளிகளில் இந்த உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா, களிமண் மற்றும் கிழங்கு மாவு போன்ற சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத மூலப்பொருட்களான விநாயகர் சிலைகளை பயன்படுத்த வேண்டும். சிலைகள் மற்றும் பந்தல்கள் அலங்கரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சிலைகளை மேல்பூச்சி அலங்காரத்திற்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீர் சார்ந்த இயற்கையால் மக்கக்கூடிய மற்றும் நச்சுத்தன்மையற்ற இயற்கை சாயங்களை பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூக்களை பயன்படுத்த வேண்டும். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அலங்கார துணிகளையே அலங்காரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட வழிமுறைகளையும் அந்த மாணவர்களுக்கு அவங்க அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த உறுதிமொழியில முக்கியமா குறிப்பிடுறது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களான விநாயகர் சிலை, அதாவது களிமண்ணாலான விநாயகர் சிலைகளை முடிந்த அளவு பயன்படுத்துங்கள். சிலைகள் பந்தல அலங்கரிப்பதற்கு இயற்கையான பொருட்களை பயன்படுத்துங்கள். இதே போல வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க. பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். அதே போல பிளாஸ்டிக் தட்டுகள், பிரசாத வழங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் தட்டுகள், கண்ணாடிகள் மற்றும் உறிஞ்சு குழல்கள் பயன்படுத்த தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவு, அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடிய பின்பு அந்த குப்பைகளை பிரித்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுப்பாங்க. குப்பைகள் அப்படியே வீசிடாம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரித்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அரசு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அந்த விநாயகர் சிலை கரைப்போம், பொது மற்ற இடங்களை கரைக்க மாட்டோம் என்றும் உறுதிமொழி மாணவர்கள் எடுக்க சொன்ன அடிப்படையில் அவங்க எடுத்திருக்காங்க. கடைசியா அவங்க முடிக்கும் போது, அந்த அறிக்கையில 10ஆவது முடிக்கும் போது, கொண்டாடுவோம் மகிழ்ச்சியுடன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம் சொல்லியிருக்காங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி வருகின்ற 7ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் மாணவர்கள் புதுக்கோட்டையில் படிக்கிறாங்க. இப்போ இது போல உறுதிமொழி அவங்க எடுக்கும்போது அவர் பெற்றோர்கள்ட்ட சொல்லுவாங்க, பொதுமக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும். அந்த எண்ணத்தில் தான் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னதாக விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இது போல உறுதிமொழி ஏற்போல அறிக்கையோ அரசால் கொடுத்ததா தெரியவில்லை. இந்த ஆண்டு முதல் முறையாக இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, முத்துப்பழமதி, இணைப்பிலே இருங்கள். ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலை இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போது விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு மாணவர்கள் உறுதிமொழி எடுப்பதற்காக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது குடியரசு தின விழா, சுதந்திர தின விழாவில் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அன்றாடம் மாணவர்களுக்கு பள்ளியில் கடவுள் வணக்கம் பாடுகிற போது அந்த உறுதிமொழி எடுத்துப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு தோன்றிய அளவில் இதுவரையில் சுதந்திரம் அடைஞ்சதற்கு பின்னால விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் என்று பள்ளிகளில் கொண்டாட சொல்லி இப்போ திராவிட மாடல் அரசுல தான் இப்படி ஒரு அறிக்கையை முதன்மை கல்வி அலுவலர்கள் புதுக்கோட்டை, பெரம்பலூர் போன்ற இடங்களிலே இதை அனுப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிலையை எப்படி செய்யறது, களிமண்ணால செய்யறது விநாயகர் சிலையா, அதை எப்படியெல்லாம் பண்ண வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு சொல்லியிருக்கார்கள். என்றால் இந்த ஆட்சியும் திராவிட மாடல் அரசும் இந்த கல்வித்துறையும் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. உடனடியாக இதுல தமிழ்நாடு முதலமைச்சர், அமெரிக்காவில் இருக்கட்டும் அல்லது இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளராக இருக்கட்டும், இதை உடனடியா இந்த சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது உள்ளபடியே இது மத ரீதியான பிரச்சனைக்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள் என்பதை காட்டிலும் இது ஏதோ ஒரு தூண்டுதலின் பேரில் இப்படி செய்கிறார்களோ என்றுதான் எங்களால் எண்ண வேண்டுகிறது. அதனால இது பள்ளிக்கல்வித்துறை நடத்துறாரா அல்லது விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுறதுக்கு நடத்துறாரா இல்லது ஆன்மீகத்துறையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரா
இல்லை என்ன என்றே புரியவில்லை. அதனால நான் இதுவரையில் சுதந்திரம் அடைந்து கலைமகள் விழாவை கூட கொண்டாட சொல்றது இல்லை, அது கூட எதுவும் போடுறது இல்லை. ஆனா விநாயகர் சதுர்த்தி விழாவை 2 லட்சம் பிள்ளைகள் 3 லட்சம் பிள்ளைகள் இப்படி கொண்டாடணும்னு சொல்லுக்கிற தைரியம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் வேற யாரையும் இந்த முதன்மை கல்வியாளர்கள்லாம் நாங்கள் நொந்து கொள்ளவில்லை. திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த அரசு தான் இப்படியெல்லாம் செய்து கொள்வர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. உடனடியாக தலையிட வேண்டும். தலையிட்டு அந்த முதன்மை கல்வியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள்லாம் கூட என்னை காலையிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பெரியார் மாளிகையிலிருந்து கேட்டார்கள். நான் அவர்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறேன். இது ஒரு பெரிய மத ரீதியான பிரச்சனையாக தான் ஆகும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தவறுக்காக ஒரு ஆசிரியர் இயக்கங்களினுடைய மூத்த தலைவர், 51 ஆண்டு கால பொது வாழ்விலே இருந்தவன் என்ற முறையிலே நான் எச்சரிக்கையாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது பள்ளி கல்வித்துறை வேலையே இல்லை. பள்ளி கல்வித்துறை வேலையை செய்யணும்னா விநாயகர் ஊர்வலத்தை விடுறதும், விநாயகர் அன்னைக்கு உறுதிமொழி எடுக்கிறது என்ன இருக்கு? மீண்டும் மீண்டும் சொல்றேன், எந்த ஆட்சியிலையும் நடக்கல இதுவரை. திராவிட மாடல் அரசுல தான் அப்படி நடக்குது. இதை உடனடியா இப்ப ஆட்சி வைய இந்த திராவிட மாடல் அரசுங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போகுது. அதனால அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பிலும் ஆசிரியர் இயக்கங்களுடைய மூத்த தலைவர் என்ற முறையிலையும் அகில இந்திய செயலாளர் ஐகோட்டோ என்கிற முறையிலையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இது அரசியல் கட்சிகளுடைய போராட்டமாக இன்னும் 2 நாட்களில் வெடித்து வெளியே வர இருக்கிறது என்பதையும் எச்சரிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை சார், இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து கல்வியாளர் நெடுஞ்செழியன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பள்ளிகளில் மாணவர்கள் உறுதிமொழி எடுக்க சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இது முற்றிலும் தவறு. ஏன்னா பள்ளியில நம்ம கற்றுக்கிறதே ஒரே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? இதுல ஒவ்வொரு கடவுள்களையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். கல்வியோட முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் கல்வியில அரசியலை ஊற்றக்கூடாது. அரசியல் தனியா இருக்கணும், கல்வி தனியா இருக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிவினை நம்ம பண்ணக்கூடாது. இது நார்த் இந்தியால ரொம்ப நடந்துட்டு இருக்கு. சவுத்துல இந்த மாதிரி கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை எதுவும் வந்ததில்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலை தனியா வச்சுக்கோங்க. அதை குழந்தைங்கள்ட்ட திணிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வரலாறு புத்தகத்துல இருந்து எல்லாமே நம்ம சிபிஎஸ்இ எல்லாமே அவங்க மாத்திட்டு இருக்காங்க. அது ஏற்புடையதல்ல. இந்த இடத்துல குழந்தைங்களை நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு கல்வியில அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, என்னென்ன விஷயங்களை கல்வியில இன்னும் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை குழந்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டும். நெடுஞ்செழியன் சார், வழக்கமா இந்த விஷயங்கள், அதாவது சுற்றறிக்கை அனுப்பப்படுவதெல்லாம் இல்லாமல் தற்பொழுது அனுப்பப்பட்டதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது அரசியல் குறுக்கீடு தான். இது அரசியல் இல்லாம இல்லை. பிகாஸ் நீங்க அந்த அளவுக்கு இப்ப நீங்க மகாராஷ்டிரால பண்ற அளவுக்கு இங்க நம்ம கணேஷ் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறது இல்லை, சரிங்களா? அண்ட் மகாராஷ்டிரா அக்ரெசிவா இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வேற சில மாநிலங்கள் இதா இருக்கும். பட் இது ஒரு பள்ளிங்கிறது பலதரப்பட்ட பல சமய பேசிக்கலி சமூகத்துல எல்லாருக்கும் வரும்போது அவங்கள இந்த மாதிரி நீ உறுதிமொழி எடுத்து வைக்கிறதுலாம் சிறந்தது கிடையாது. இது எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு பள்ளிங்கிறது எந்த ஒரு வேறுபாட்டையும் திணிக்கக்கூடாது, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் திணிக்கக்கூடாது. அது சமூகத்துல ஒரு வேற மதத்தாக இருந்தாலும், அவங்க எந்த மதத்தவர் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அங்க ஒரு ஒற்றுமையை உருவாக்கணுமே ஒழிய தேவையில்லாத விஷயங்களுக்கு இந்த குழந்தைங்களை நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு குழந்தைகளை வச்சு திணிக்கக்கூடாது. அதான் ஒரு சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை கொண்டு இருந்தா அரசியல் கட்சிகள் இந்த குழந்தைங்களை போய் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி குழந்தைங்களுக்கு ஓட்டுரிமை இல்லாதனால குழந்தைங்களை நம்ம விக்டிமாக்குறோம். அதான் மிக வருந்தத்தக்க விஷயம். இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.